இந்தியாவில் ரிசர்வ் வங்கி மற்றும் பிற வங்கிகள் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து 5 கேள்வி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சரிங்களா? இது ஃபஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக, ஐடிபிஐ பேங்க் இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1976. நபார்டு பேங்க் வந்து 1982 உருவாக்கப்பட்டது. விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் இது எப்போ உருவாச்சுன்னா 1963 உருவாக்கப்பட்டது. மாநில நிதி கழகங்கள் இந்த அமைப்பு வந்து 1951 உருவாக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக. மலிவு பணக் கொள்கை அப்படின்னா என்னென்னா, பணப்புழக்கம் வந்து நிறைய இருக்கணும் மக்களிடம், அதான் மலிவு பணக் கொள்கை அப்படிம்பாங்க. அப்படியே முடிவெடுக்கிறாங்கன்னு வைங்க ரிசர்வ் பேங்க், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். வங்கி வட்டி வீதத்தை குறைச்சா என்ன நடக்கும்னா, மக்கள் வந்து நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, அதனால் பணப்புழக்கம் வந்து அதிகமாகும். அதுதான் மலிவு பணக் கொள்கை. மூணாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியினை கடைசி நிலை கடன் ஈவோன் என அழைக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, காகித பணத்தை அச்சடிப்பதனால இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை. நாணயங்களை அச்சடித்ததுனால சொல்கிறாங்கன்னா அப்படியும் இல்லை. இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். இக்கட்டான சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகள் கடன் வழங்குகின்றன. இந்த 2 காரணத்தினால தான் கடைசி நிலை கடன் ஈவோன் என இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 சரி. நான்காவது கேள்வி, சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது எதனுடைய நோக்கம் அப்படின்னா, நபார்டு வங்கியின் நோக்கம்தான் சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பதன் நோக்கம். ஐந்தாவது கேள்வி, மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பின்பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? காகித பணத்தை வெளியிடுதல் இதனுடைய வேலை தான். அரசுக்கு வங்கியாக செயல்படுதல், வங்கிகளின் வங்கியாக செயல்படுதல், இது ரெண்டுமே மைய வங்கி இல்லைன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை தான். ஆனால் தொழிற்சாலைக்கு உரிமம் வழங்குதல் என்பது ரிசர்வ் வங்கியோட டியூட்டி கிடையாது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 இது 2 தான் சரி. உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்திய சிறுதொழில் வங்கி சிட்பி இந்தியாவில் எப்பொழுது நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.